அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. சாமி, அன்பே சிவம் மனமே குரு விளக்கம் வேணும் சாமி. பிறப்பிலேருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு அவனை குருவாக இருந்து வழி நடத்துறது அவன் மனசு தான். அவன் மற்றது இப்போ நான் இருக்கிறேன்னா நான் குரு கிடையாது, நான் ஒரு வழிபோக்கு மாதிரி. என்ன மாதிரி பல பேர் உனக்கு படிப்பில் ஒரு ஆள் வந்தான், தொழிலில் ஒரு ஆள் வந்தான், ஆன்மீகத்தில் ஒரு ஆள் வந்தான். ஆனால் இவ்வளோ பேரும் சொல்கிறதே உன் மனம் எடுத்துக்கணும். உன் மனசு எடுத்துக்கலைன்னா அடந்தாலும் சொல்லுவான் போயான்ட்டு போயின்னே இருப்பேன். அப்போது உன்னை வழி நடத்துறது உன் மனசு தான். அப்போ உனக்கு குருவாக இருந்து இறப்புலேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் உன்னை சரி இதுதான் சரின்னு தவறை கூட செய்யும். ஆனால் அந்த தவறை இது சரின்னு முடிவு பண்ணிக்கின்னு அதை செய்யும். அப்போது மனசு தான் உன்னை வழி நடத்துது, மனசு தான் உனக்கு குருவாக இருக்குது. அதனால் இந்த மனம்தான் குருன்னு சொல்லிக்கிறேன். கடவுள்ன்றது எங்கே இருக்குதுன்னா அன்பில் தான் இருக்குது. அன்பு இல்லைன்னா அங்கே கடவுளே நிற்காது. ஒரு வீட்டில் எந்த நேரமும் சண்டை சச்சரவு போட்டு அமக்கலம் பண்ணிக்கினே இருப்பாங்க. அந்த வீட்டில் கடவுள் கூட தங்காதங்க, பேயே நிற்காதங்க. அப்புறம் கடவுள் எங்கன்னு தங்கும்? அதனால் என்ன சொன்னால், வீடுன்றது ஒரு அன்பு இல்லம். அது அங்கே நீங்கள்லாம் அன்பாக இருந்தீங்கன்னா கடவுள் குடியிருக்கும் அங்கே. அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அன்பு செலுத்துங்க. பிள்ளைங்க மேலே அன்பு செலுத்து, பொண்டாட்டி மேலே அன்பு செலுத்து, அம்மா மேலே அன்பு செலுத்து, பக்கத்து வீட்டுக்காரன் மேலே அன்பு செலுத்து. அப்போ அங்கே தெய்வம் குடிக்கொள்ளும். அப்படின்றதுக்காக அன்பே சிவம், கடவுள் அன்பில் தான் இருக்கிறான் அப்படின்றதுக்கு அன்பே சிவம். அதை வழிபாடுறதும் நான் இப்போ இதெல்லாம் சொல்லிட்டேன். அட அன்பாவதுக்கு என்பாதியா கோர்ட்டுக்கு போனால் அன்பு எங்கேயாகுது, அங்கே வந்து துட்டு தான் ஆகுது அப்படின்னு போனீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அன்புத்தில் தான் கடவுள் இருக்குது. ஒன்றும் இல்லை, உட்காந்துருந்தேன். நான் டீ கடைக்கு போயிட்டு டீ கடையில் உட்காந்துக்கிறேன். ஒரு ஆள் வரான், 2 ரூபாய் கையில் வச்சுக்கிறான். ஒருத்தன் ஃபோன் பேசின்னு நின்றுக்கிறான், பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு பைக்கில் சாஞ்சிக்கின்னு. அவங்ககிட்ட போய் இவன் 1 ரூபாய் கேட்டான். அவன் இல்லைன்னிட்டான். நான் நடுவில் உட்காந்துக்கிறேன். அவன் என்னை பார்த்தா இவனே நம்மள மாதிரி 1 ரூபாய் கேட்குறோம் உங்களுக்குதுன்னு என்னை தாண்டி அவன் போயிட்டான். போயிட்டு என்ன பண்ணால் இன்னொருத்தர்கிட்ட போய் 1 ரூபாய் கேட்டான். அவனை இல்லைன்னிட்டான். என் பக்கத்தில் துரை உட்காந்த மாதிரி நான் கூப்பிடு, என்ன என்ன கேட்குறான் பாருன்னு. அப்புறம் கூப்பிட்டான். என்னப்பா கேட்குறேன்னு. இல்லை சாமி, 2 ரூபாய் இருக்குது, போண்டா 3 ரூபாய், ஒரு போண்டா வாங்கலான்னு 1 ரூபாய் கேட்டேன், கிடைக்கலன்னு. அப்புறம் நான் 10 ரூபாய் கொடுத்தேன். எல்லாரையும் கேட்டு கொடுக்கல, நீங்கள் கேட்காமே 10 ரூபாய் கொடுக்குறீங்களே சாமி அப்படின்னு. ஏன்னா அதில் தான் அன்பு இருக்குது. ஒருத்தன் பசி ஒரு பொருளை வாங்கிறதுக்கு தவிக்கிறான். உன் பாக்கெட்டில் எவ்வளோ பணம் வச்சுருந்து அவனுக்கு கொடுக்காத எதுக்கிட உத போகுது? நீ ஊந்து ஓஞ்சின்னா ஒரு சோடா ஊற்றி குடிக்க முடியுமா உன்னால? எவனா 10 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்து ஊற்றணும் இல்லை? அதை யோசிக்கிறதே கிடையாது. நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஒருத்தன் வரான், சாமி பசியாக இருக்குது, 4 இட்லி வாங்கி கொடு. துட்டு கொடுங்க சார். துட்டு கொடுக்க மாட்டேன். 20 10 10 சேர்த்து தண்ணி அடிக்கிட்டுன்னு போவேன். என் காசு தண்ணி அடிக்க வரக்கூடாது. அங்கே டீ கடையில் உன்னால் எவ்வளோ சாப்பிட முடியும்? 20 ரூபாய்க்கு வேணாம், எவ்வளோக்கு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு நான் காசு தரேன் அப்படின்னு அவன் துறையை அமுச்சு போய் நாசம் வாங்கி கொடுத்துட்றான்ட்டு 40 ரூபாய்க்கு சாப்பிட்டான். 40 ரூபா இருந்தாப்பா. அது மாதிரி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், என்கிட்ட காசு இல்லை, ஒருத்தன் வந்து என்கிட்ட பசின்ட்டான், நான் 3Dயாவது அவனுக்கு கொடுத்துருவேன். ஏன்னா அந்த பசியினுடைய கொடுமை எனக்கு தெரியும். அதில் தான் அன்பு இருக்குது. 1000 பேருக்கு சாப்பாட்டை போட்டுட்டு அந்த 1000 பேர் சாப்பிட்றத பார்த்து சந்தோஷப்பட்டினா அதுதான் அன்பு. ஆனால் நீ 4 வகை பதார்த்தம் வச்சுன்னு கறியை வச்சுக்கின்னு தொண்ணு போட்டு நீ சந்தோஷப்பட்டினா அது அன்பு இல்லை, வஞ்சனை. அது பேர். நான் எப்போவுமே மனிதன்றவனே கொடுத்து பழகிறவன் தான் மனிதன், எடுத்து பழகிறது மிருகம். யாருக்கிட்டேருந்தும் எதுவும் எடுக்க விரும்பவே கூடாது. நான் ரொம்ப பெருமையாக பேசுவேன். 5 வயசில் என்னை மாடு மேய்க்க புத்தி தெரியறதுக்கு முன்னாடி இட்டு விட்டாங்க.
அன்றைக்கி என் ஜீவனம் அந்த 4 மாடு மேய்ச்சி தான் எனக்கு பொழப்பு, வேறு பொழப்பு இல்லை. ஆனால் அந்த 5 வயசில் நான் உழைச்சி சாப்பிட ஆரம்பித்தேன். இன்றைக்கி 75 வயசு வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட்டுன்னுக்குறேன் இல்லையா? மாமியார் வீட்டு தெய்வம் இல்லை அம்மா வீட்டு தெய்வம் இல்லை அப்பா வீட்டு தெய்வலையும் நான் வாழலை. அதே நேரத்தில் இந்த 5 வயசுலேருந்து இப்படி வாழ்ந்தாலும் ஒழுக்கமான கல்யாணங்களை பண்ண பிள்ளைங்களுக்கு, அதுங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஊட கட்டி கொடுத்தேன். இது மாதிரி என்னுடைய கடமையும் செய்தேன். உலகத்துக்கு நான் என்ன செய்யணுமோ அதையும் செய்துங்கிறேன். இதுதான் அன்பு. இதில் தான் கடவுள் வாழறான். இப்போது ஒரு பாட்டு ஒன்றுக்குது, அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். இல்லை ஒரு பாட்டு இருக்குது இல்லை சாமி, பெருமாள் பாட்டு. 7 மலை ஏறி ஓடி வந்தேன். ஏம்பா வெங்கடாஜலபதி எங்கே இருக்கிறாரு? அதில் வரும். அது என்ன அப்படின்னா, கடவுளை முழுமையாக மனசுக்குள்ளே ஏற்றணும். அதனால் சொன்னான், அன்பென்னும் விளக்கை ஏற்றி வைத்து, ஆசை என்னும் நெய் அதில் கடவுள் மேலே பற்றோடு ஊற்றணும். அப்படி போகும்போது தான் கடவுளுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாமே கடவுள் அன்பு வடிவில் தான் இருக்கிறான். கடவுளை அன்பு வடிவமாக தான் இருக்கிறான். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம அடையணும்னா நம்ம முதல்ல நம்மளை அன்பாக மாற்றிக்கணும். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என் பொண்டாட்டிக்கு ஒன்று, என் பிள்ளைக்கு ஒன்று, என் பேரனுக்கு ஒன்றுன்னு வச்சுன்னா கடைசியில் ஒன்று 3 மாதம்தான் உன் வீட்டில் உன் போட்டோ தொங்கும். அதுக்கப்புறம் இது அஞ்சலாக்கத்து தூக்கி போட்டு குப்பையில் போட்டுட்டு அவங்க போட்டோ மாட்டிக்கிட்டு வாங்க. அதனால் பார்த்து நடந்துக்கணும். சொல்லுங்க. மனம் மனதில் எப்போ அடங்கும் சாமி? உன்னையே நீ நினைக்கும் போது மனம் அடங்கிடும். உலகத்தை நினைக்கும் போது மனம் வெளியே ஓடியாந்துடும். அது என்னடா அது? அதனால தான் சொன்னேன், மனம் மனத்தினில் ஒடுங்கி மாயை எல்லாம் நீக்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேரவும் அருள் புரிய வேண்டும்னு இல்லையா? அப்போது இந்த மன ஒடுக்கம் இல்லாமல் ஆன்மீகம் வராது. நீ இன்னாதான் காட்டு கற்றுன்னா கூட வராது. மனம் ஒடுங்கணும். அப்போ மனம் அடங்கினா தான் மூச்சு அடங்கும், மூச்சு அடங்கினா தான் புலன் அடங்கும். அப்போது இது ஒன்றுலேருந்து ஒன்று, மனசுக்கு, மூச்சுக்கு, புலனுக்கு எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்குது. மொத்தத்தில் மனம் அடங்கணும். இல்லை மனம் அடங்கலைன்னா புலன் அடங்கிடணும், வெளி தோற்றங்கள் தெரியக்கூடாது. அப்படி வரும்போது அது ஒடுங்கும். அது அங்கே ஒடுங்கி போச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலை ஓடும். அது அடுத்தது கடவுளை தான் தேடும். ஒரு சாமியார் கதைக்குது. ஒரு என்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப கஷ்டப்படுறான் வாழ்க்கையில். அவன் எல்லாருக்கிட்டும் சொல்கிறான், இந்த மாதிரி உள்ள கஷ்டப்படுறேன், எனக்கு என்ன வழின்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, அங்கே ஒரு சாமியார் இருக்கிறாரு காட்டில், அவர்கிட்ட போய் சொல்லுவோம் கஷ்டத்தை, அவர் ஏதாவது ஒரு வழி சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் போனான், சாமியார்கிட்ட சொல்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது சாமி. சரி, கஷ்டமாகுது, என்னப்பா வேணும் உனக்கு? எனக்கு ஒரு வீடு வேணும் சாமி, சாப்பாடு வேணும், இது எல்லாமே வேணும். அப்போ அவர் என்ன பண்ணிட்டார், ஒரு பூதத்தை கூப்பிட்டார். சாமியார் பூதத்தை கூப்பிட்டு, இந்த நாள் கூட போ, இவர் என்னென்ன கேட்குறாரோ கொடு அப்படின்னு சொல்லிட்டார் பூதத்துக்கு. பூதம் என்ன பண்ணுச்சு, வந்த உடனே ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்துருச்சு. அதில் மெத்த மேடெல்லாம் போட்டுடுச்சு படுக்கிறதுக்கு. இவர் என்னென்ன சாப்பிடுவாரோ எல்லாமே கொடுத்துருச்சு. இவருக்கு ஒன்றும் புரியல, எல்லாம் கடிச்சு போச்சே, இதுக்கு மேலே என்ன வேணும்? பூதம் கேட்குது, இன்னும் என்ன வேணும்னு. எனக்கு ஒன்று வேணும்னு. அப்போ உன்னை கொண்டு போடுவாங்க. என்னை கேட்டுக்கினே இருக்கணும், வேலை கொடுத்துட்டே இருக்கணும். நான் என்ன செய்துக்கினே தான் இருப்பேன், சும்மா இருக்க மாட்டேன் நான். இல்லை உன்னை கொல்லுவேன். அப்படி ஒன்று இவன் பயந்து ஓடி சாமியார்கிட்ட ஓடுறான். என்ன சாமி, வாழலான்னு வந்தாக்கா பூதம் என்னை கொல்லுவேன்னு சொல்லுதுன்னு சாமி. அதுக்கிட்ட ஏதாவது கேட்கணும், வேலை கொடுத்துக்கினே இருக்கணும், அது செய்துக்கினே இருக்கணும், சும்மா இருக்காது அது. இல்லைன்னா இது சும்மா இருக்கிற நேரத்தில் ஒன்று கொண்டு விடும். என்ன சாமி பண்ணுறது, ஒரு நாயை பிடிச்சி கொடு, அவனுடைய வாழை நிமித்தி கொடுக்க சொல்லு அப்படின்னா. இவன் ஒரு நாயை பிடிச்சி கொடுத்து, பூதம் இந்த வாழை நிமித்த முடியுமா, இப்படி நிமித்தி விட்டால் அப்படி சுற்றின்னு வரும். அந்த மாதிரி இந்த மனம்ன்ற பூதத்தை வெளியே விடக்கூட, எல்லாம் கொல்லும் நம்மளை. அதுக்கு வேலை கொடுத்துக்கினே இருக்கணும், அதுதான் கதி பயிற்சி. அதை சீராக செய்யாமல்
நான் பண்ணிட்டேங்க, ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிட்டேங்க. 1/2 மணி நேரமோ 6 மாதம் பண்ண மாதிரி சொல்லுவார். பெருமையாக காரி துப்போட்டு நான், ஏன்டா நீங்களாம் உயிரோடு வாழறீங்கன்ட்டு. அப்போது இந்த மனம் சும்மா இருக்காது, எதையாவது ஒன்று கேட்டுக்கினே இருக்கும், எதையாவது ஒன்று செய்துக்கினே இருக்கணும். அப்போ இதுக்கு அது வேலை கொடுத்துடணும். அப்போ இது அதோட உறவாடி 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 அடங்கி போயிடும். இப்படி இருக்கு சாமி. சொல்லுங்க. ஆத்மா வணக்கம் சாமி. ஆத்மானவனா அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். இந்த ஆன்மீக பசின்னு சொல்லுவாங்கல்ல ஐயா, ஆன்மீக தாகம், ஆன்மீக பசி. நான் காலையில் சாப்பிடல, குரு எண்ணெய் இந்த பௌர்ணமிக்கு விரதம் இருக்க வச்சுருக்காரு, எண்ணெய் அறியாமல் அங்கே போக முடியல. சாப்பிட்ணுன்னு போய் கூட ஆன்மிஷ் பண்ணிட்டேன், ஆனால் பாடம் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் வந்தவொடனே உங்கள் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்களேன்னு ஓடி வந்துட்டேன். அதாவது வந்து ஐயா, ஆன்மீக பசி, ஆன்மீக தாகம், அதில் எவ்வளோ அந்த வேணுன்றது எவ்வளோ இருக்கோ அதில் பாதி இன்னைக்கு தீர்ந்துச்சு ஐயா. ரொம்ப ரொம்ப அப்படியே மனம் பூரிச்சிருக்கு. இங்கே உட்காந்துருக்கு உங்களுக்கெல்லாம் புரியலையா? இவர் வந்து ஐயா தியாகு கிடையவே கிடையாது, குரு தான். அது ஏன் புரிஞ்சுக்கல, நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருக்குது, ஒவ்வொரு விஷயமும் புதுசாக இருக்குது. அது வந்து ஐயாவோட ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த விளக்கம் அவர் வந்து கொடுக்காம போயிட்டார். அது காரணம் என்னன்னா, எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவார், அவர் மூலயமா நான் சொல்லுவேன்றது தான். இப்போது அந்த சுடுகாட்டில் போய் பானை உடைக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஐயா, அந்த விளக்கம்லாம் தெரியாது. இதெல்லாம் புதுசு, வன்னி புதுசு. அப்புறம் வந்து இன்னும் நிறைய விஷயம் வீடியோ போய் பார்க்கணும் ஐயா, அந்த வீடியோவில் தான் நிறைய தெரியும். ஏன்னா இப்போது எல்லாத்தையும் மெமரி பண்ணி வைக்க முடியல, அவ்வளோ விஷயம் புதுசாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இவர் வந்து தியாக ஐயா கிடையாது, குரு உட்காந்து உள்ளே பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன். இதுதான் ஐயா உண்மை. நீங்கள் அதை ஏற்றுக்கினாலும் சரி ஏற்றுக்கலனாலும் சரி, நான் ஏற்றுக்கிட்டேன். ஐயா வந்து கடவுள். அவர் வந்து எப்படி சொல்கிறது தெரியுங்களா? அதை முனிவர், அதாவது 4 யுகங்கள் இருக்கு இல்லையா, சொல்லுவாங்கல்ல ஐயா 4 யுகங்கள்னு சொல்லிட்டு. ஒரு யுகத்துலேயும் முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள்ல அனுப்பிச்சு விட்டாரு கடவுள். இந்த மனுஷன் திருந்தவே மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கடவுள் என்ன பண்ணிட்டாரு, போடா கலியுகமே வந்தாச்சு, உலகமே முடிய போகுது, இந்த மனுஷன் திருந்தாமல் இருக்கிறானே, இந்த சித்தர் எழுதின பாட்டையும் அந்த பாடலையும் படித்து இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், புரிஞ்சவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கல, மற்ற நாட்டில் போய் பிறக்கல. தென்னாடுடைய சிவன் யாரு? நம்ம ஐயா தான், பிரம்மஸ்ரீ நித்யானந்தர் ஐயா தான் தென்னாடுடைய சிவன். அவரையும் அங்கெல்லாம் போய் பிறக்காம இங்கேயே வந்து பிறந்திருக்காரு. அவர் யாரோட உழைப்புலையும், பெத்த தாய் உழைப்பு கூட அவர் சாப்பிடவே இல்லை, வயிற்றுல கருன்னு தெரியவே இல்லை. அவங்க ஏதோ அவங்க உயிர் வாழறதுக்காக சாப்பிட்டாங்க, அதில் இவர் வளர்ந்தார். குழந்தை பிறந்தோடனே தான் உருவமாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு 5 வயசு வரைக்கும் குடும்பத்தில் இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட உழைப்பில் தான் சாப்பிட்ருக்காரு. இது வந்து ஒரு அடித்தட்டு மக்கள், பணக்காரன் அவன் ஏதோ ஒன்று போய் செஞ்சு பொழைச்சுக்குவான். இதில் வந்து ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னா, இந்த தெருவோரம் சாப்பாடே இல்லாமல் கஷ்டப்பட்டு அவன் முன்னேறி அவனுக்கு ஒரு குடும்பம் வந்து அவன் உன்னோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், அவன் எப்படி முன்னேறான், அவன் எப்படி கடவுளை போய் அடையணுன்றத வாழ்ந்து காமிச்சிருக்காரு. சாப்பாடே இல்லாமல் 30 பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஐயா சாப்பிட்ணும். நம்மெல்லாம் இப்போ விதவிதமாக ட்ரெஸ் போடுறோம். அவருக்கு வந்து தபால் பட்டின்னு அவர் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரே ட்ரெஸ்ஸு தான், படுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டு ஒரு திண்ணை, அது மேலே போய் படுத்துக்குவார். தாய் பாசம் கிடையாது, தந்தை பாசமும் கிடையாது, சொந்த பந்தம் யாரோட அரவணைப்பு இல்லாமல் தனியாக வளர்ந்து ஒரு மனுஷன். அடித்தட்டு மக்கள் இப்படி தான் இருப்பான். கடைசி மனித பிறவியில் பணக்காரன், மிடில் கிளாஸு, ஏழைன்றதுல கடைசியாக யார் இருக்கிறது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு ஏழை தான். அவன் அந்த உருவத்தில் பிறந்த நீயும் வந்து கடவுளை அடையலான்னு கடவுள் வந்து பூமியில் வாழ்ந்துருக்காரு. இதுதான் உண்மை. அவர் வந்து இன்னொன்று சொல்லியிருக்காரு, நான் வந்து என்னை மகான்னு சொல்ல மாட்டேன், சித்தன்னு சொல்ல மாட்டேன், கடவுள்னு சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் என் உயிரை நான் சமாதி ஆகிற இடத்துல தக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும்னு சொன்னார்ல,
இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கடவுள் அவரே சொல்லியிருக்காரு, கடவுள் என்னைக்குன்னா செத்துருக்கா, கடவுள் என்னைக்குன்னா பிறந்திருக்கா, பிறப்பும் இறப்பும் இல்லாதவன்டா கடவுள்னு சொன்னார்ல. அப்போ ஐயா யாரு? என் உயிரை எனக்குள்ள தக்க வைக்க முடியும்னு சொன்னார்ல. அவர் மறுபடியும் இன்னொரு கருவில் போவாரா? அவர் சாகுவாரா? அப்ப அவர் யாரு? வந்தது கடவுளுங்க. புரிஞ்சு அழ வருது எனக்கு. கடவுளுக்கெல்லாம் ஏன் இப்படியெல்லாம் சோதனை கொடுக்குறீங்க அப்படின்னு ரொம்ப கோவம். புரிஞ்சுக்கலையே. ஐயா ஐயா ரொம்ப சந்தோஷம். நான் ஐயாவை பார்க்காதது அவரோட திருவிளையாடல் தான். அவரை பார்த்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதோடு போயிட்டு இருப்பேன். அவர் தான் ஐயா, எங்கெல்லாம் அவரோட சரி, இதெல்லாம் வேறன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன். ஆனால் அவரோட ஸ்பீச்சை நான் வீட்டில் கேட்குறேன். ஆனால் அவரை அனுபவிக்கிறது இங்கே நேரில் அனுபவிக்கிறேன். எப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் புதுசு, ஒவ்வொரு விஷயமும் புதுசு. எப்படின்னா வாழையடி வாழையா இது அது சாதாரணம் கிடையாது. ஐயா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் யார், எனக்கு ஏன் இந்த நிலமைனெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. 6 வயசில் கேட்டிருக்காரு. அந்த ஒவ்வொரு ஜீன்லேயும், ஒவ்வொரு அந்த நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அணுலையும் அந்த கேள்வி இருக்குது. அதன் மூலயமா வந்தவங்க தான் அவங்களோட வயிற்றுலேருந்து வந்த பிள்ளைங்க. அவங்களுக்கும் அந்த ஞானம் கண்டிப்பாக இருக்கும். அது அவங்க எப்படின்னா அதை எடுத்துக்கிட்டோம். அது குருவா, நம்ம குருன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் அடுத்த குரு அவங்க தான். ஏன்னா அதுலேருந்து தானே வந்திருக்கு, அதுலேருந்து தானே வந்திருக்கு. அப்போ அவங்களால தானே இந்த பதிலெல்லாம் சொல்ல முடியும். வேற யாருன்னா சொல்ல முடியுமா? நேற்று எனக்கு ஒரு கேள்வி வந்தது, என்ன இப்படியெல்லாம் கஷ்டம் வருது, இது இப்படியே போனால் என்ன ஆகுறது, இதுக்கு ஒரு முடிவு வரணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. அப்புறம் ஐயா பார்த்துக்குவாரு, எல்லாத்தையும் ஐயா பார்த்துக்குவாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதுதான் ஐயா, எல்லாரையும் அனுப்பிச்சுக்கிட்டேன். யாரும் திருந்துற மாதிரி இல்லை. அதனால் நானே வாழ்ந்து காமிக்கிறேன். இப்படின்னாச்சும் வாங்கடான்னு சொல்லிட்டு பாரபட்சம் இல்லாமல் வெளிநாடு உள்நாடு எந்த நாட்டுக்கு யார் வந்தாலும் பாடத்தை பண்ணு அவ்வளோதான். அப்புறம் பாடத்தை பற்றி சொல்கிறேன் ஐயா, நான் அனுபவிச்சது சொல்கிறேன். முதல் பாடம், 2வது பாடம். இது எப்படின்னா, ஒரு வீடு கட்டுறோம். முதல் பாடம் அந்த கடைகாலெல்லாம் எடுக்கிறோம். கடைகால் சாதாரணமெல்லாம் எடுக்க மாட்டோம். நல்லா அந்த முரம்பு இது கல் தெரிகிற வரைக்கும், செம்மண் வர வரைக்கும் எடுப்போம். இந்த உழைப்பு வேர்வையாக வரும். அதில் அந்த உழைப்பு பண்ணால் அந்த மாதிரி உழைப்பு போடணும். 2வது பாடம், அது கம்பியெல்லாம் போட்டு கட்டணும். அதுக்கும் சாதாரணம் கிடையாது, அதுக்கு உழைப்பு. அதை போட்டு சிமெண்ட்டை போட்டு ஸ்ட்ராங் பண்ணிட்டா அடுத்தது சவுத்து ஏற்றி நம்ம விருப்பத்துக்கு மாடம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் பாடம். நீங்கள் முதல் 2 பாடத்தை என்னையும் சேர்த்து சொல்கிறேன். முதல் பாடமும் 2வது பாடமும் ஸ்ட்ராங்காக பண்ணிட்டா அதுக்கப்புறம் போக 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 அது ஈஸியாக அது நம்மளை கூட்டின்னு போயிடும். எங்கே வேணாலும் பண்ணலாம். அதை உட்காந்து ஐயா சொன்னார் இல்லை, இந்த பாடத்தை முழுமையாக பண்ணுறவங்களுக்கு பக்கத்தில் மேலே அடிச்சா கூட கேட்காதுன்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி அது நான் அனுபவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த பாடம் பண்ணும்போது நான் வருவேன், தனியாக வருவேன் பஸ்ஸில். பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருப்பேன். போலிவாக்கம் வரும்போது டக்குன்னு முழிப்பு வரும். ஆமாம் இது போலிவாக்கம் தானேன்னு சொல்லிட்டு சார் போலிவாக்கம் இறங்கணும்னு நிறுத்தி இறங்கிடுவேன். அப்புறம் சில சமயம் எனக்கு காசு தேவைப்படும், தெரியாத ஊர் தான் எனக்கு. ஆனால் இது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நான் எங்கே போகிறேனோ அதெல்லாம் என் வீடு, நான் எந்த ஊர் போகிறேனோ அதெல்லாம் என் ஊர் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் எப்போவுமே. மணவாளன் நகர் போயிட்டு எனக்கு தெரியவே தெரியாது அந்த ஏடிஎம் எல்லாம் எங்கே இருக்குது, எங்கே இறங்கணும், என்ன பண்ணணுன்னே தெரியாது. ஆனால் நான் பாட்டுன்னு போயிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக கேட்டுன்னு போயிட்டு அந்த பேங்க்கில் போய் காசு எடுத்துக்கிட்டு வரும்போது கேட்குறேன், ஐயா இந்த ஊரெல்லாம் நான் பார்த்துருப்பேன், நான் தெரிஞ்சிருக்குமா எனக்கு, இங்கெல்லாம் ஊர் அனுப்பி விட்றீங்களேன்னா, ஏம்மா இது ஊர் இது எங்கெங்கே இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்க கூடாதா உள்ள பதில். சரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஐயா. எவ்வளோ பயமே கிடையாது. நான் ரொம்ப பயந்தாங்கொள்ளிங்க நிஜமாலுமே. ஆனால் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இந்த பாடம் என்ன அந்த அளவுக்கு மாற்றி விட்டுச்சு. ஆனால் அந்த பாடத்துக்கு மட்டும் நான் வரலன்னா வெள்ளையங்கிரி போயிட்டு நானும் அங்கே இறந்துருப்பேன். ஏன்னா அங்கே ஒரு பையன் இறந்தது என்னோட ரிலேஷன் ஐயா, பக்கத்து வீட்டு தான், அவர் இறந்து போயிட்டாரு. நானும் அந்த மாதிரி தான் போயிருப்பேன். ஏன்னா அண்ணாமலையார் மலையை ஒரே நாளில் 2 முறை சுற்றிட்டேன் நான். அந்த அளவுக்கு வெறி, அந்த கடவுள் அப்படின்னா என்னான்றது பார்க்கணுன்றது வெறி. அப்புறம் அந்த விவேகானந்தர் புக்கு படித்தேன் ஐயா. அந்த புக்கில் ஃபுல்லாக முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன், நம்ம ஒரு இந்த மனித பிறவி எடுத்துட்டோம். நம்ம லைஃப் இந்த 4 சவத்துக்குள்ளேயே முடியணுமா, இந்த குடும்பத்துக்குள்ளேயே முடியணுமா,
முடியக்கூடாது. நம்மக்குள்ள எவ்வளோ பேர் கால் நடக்க முடியாமல் இருக்காங்க, காது கேட்க முடியாமல், கண்ணு பார்க்க முடியாமல், வாய் பேச முடியாமல், எவ்வளோ உடல் ஊனத்தோடு இருக்கிறாங்க. நமக்கு கை கால் நல்லா தானே இருக்குது. அப்போது நம்மளால் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் கடவுள் படைச்சிக்கிறாருன்றது புரிஞ்சிச்சு அப்போது. அப்புறம் அப்படியே போயினே இருக்குது, இந்த தேடல் போயினே இருக்குது. அப்புறம் வீடியோ சித்தி காமிச்சாங்க, பார்த்துட்டேன். ஆனால் நம்ம ஐயா இருக்கும்போது வந்திருந்தா நானும் ஒரு ஏன்னா ஐயாவே பார்த்துட்டேன், இவங்கெல்லாம் சாதாரணம் அப்படின்னு நான் நினச்சிருப்பேன் ஐயா. ஆனால் அது குரு எல்லாத்தையும் மெஷர்மெண்ட்டு அளந்து பண்ணியிருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்தையும். என்னை அதுக்கப்புறம் ஏன்னா இது 2வது வருஷம் நான் பாடம் வாங்கினது. குரு பூர்ணிமாவுக்கு தான் நான் வாங்குறேன். முடிவு பண்ணிட்டு அன்றைக்கே அன்றைக்கே சொல்லிட்டாங்க, ஒயிட் ரைஸ் தான் போடணும், ஓகே. நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, ஓகே. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது, ஓகே. நைட்டில் கீரை, தயிர், இந்த மாதிரி கூலிங்கான பொருள் எல்லாம் சாப்பிடக்கூடாது, ஓகே. முடிஞ்சு போச்சு. அப்படியே அவங்க என்ன சொன்னாங்களோ அதே இன்ன வரைக்கும் அது அப்படியே ஃபாலோ ஆகின்னு இருக்குது. ஐயா என்ன சொல்கிறாரோ அதில் அப்படியே நிற்கணும். அப்படியே நின்றுட்டா அந்த பாடம் நம்மளை கைப்பிடிச்சு கூட்டின்னு போகணும்.